நான் சொல்றதை மட்டும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நீங்களும் ஃப்ரீயாவே டைமண்ட்ஸ் எடுக்கலாம். அதை எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கடா என் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஆல்ரெடி நம்ம வாய்ஸ் கேவலமா தான் இருக்கும், இதுல வேற நம்ம கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். சரி ஓகே, நம்ம கேம்ல பாத்தீங்கன்னா பிரைம் சிஸ்டம் சொல்லிட்டு ஒன்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதுல தான் பாத்தீங்கன்னா 100 டைமண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இந்த ஃப்ரீ டைமண்ட்ஸ் எடுக்கிறதுல பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷனும் இருக்கு, ஒரு ப்ராப்ளமும் இருக்கு. அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி டைமண்ட்ஸ் எடுக்குதுன்னு பாத்துருவோம். அப்படியே மேல பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல ஒன்னு ஜிகி ஜிகின்னு ஜொலிக்கும், அது தொட்டு உள்ள போய்க்கோங்க. இது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் டாப் அப் பண்றத பொறுத்து ஒவ்வொரு பிரைம் லெவல்ல கொடுத்திருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாதுப்பா. அப்படி கிஃப்ட்ஸ்னு ஒன்னு இருக்கும், அதுக்குள்ள போய்க்கோங்க. அப்படியே அங்க பாத்தீங்கன்னா ஆனிவர்சரி, பர்த்டே, தீபாவளி, விண்டர்லாண்ட் சொல்லிட்டு 4 கிஃப்ட் இருக்கும். அது பாத்தீங்கன்னா எப்ப போறது அப்ப தருவாங்க. இப்போ அந்த ஃப்ரீ டைமண்ட்ஸ் எங்க இருக்குன்னா அந்த பர்த்டே கிஃப்ட்டுக்குள்ள தான் இருக்கு. பாத்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம என்னோட உண்மையான பர்த்டே டேட்டை கொடுத்துட்டேன். சரி பாட் அக்கௌண்ட்ல போயிட்டு எடுத்து காட்டலாமே பார்த்தா அதுல பிரைம் 2ல இருந்தா தான் கொடுப்பாங்களாம். அப்படியே இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு தான் என்னோட பிறந்த நாள்னு சொல்லி இன்னைக்கான டேட்டை போட்டு அந்த கிஃப்ட்ல இருக்க டைமண்ட்ஸை புடிங்கிட்டேன். இந்த மாதிரி இன்னைக்கான டேட்டை போட்டு கூட வாங்கலாம். இல்ல எனக்கு பிறந்த நாள் அன்னைக்கு தான் எனக்கு கிஃப்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த டேட்டே கொடுத்து வாங்கிக்கோங்க.